السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. فصل في سننها وهي 51 رفع اليدين للتحريم خداء الأذنين للرجل والأمة وخداء المنكبين للحرة. தொழுகையினுடைய ஃபரல் வாஜிப் சுன்னத்துக்களை நாம் கேட்டறிந்து வருகிறோம். ஃபரலை விட்டால் தொழுகை கூடாமலாகிவிடும். வாஜிபை விட்டால் முன்பின் செய்தால் சஜ்ஜா சஹு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். சுன்னத்துக்களை விட்டால் தொழுகையிலே சில சுன்னத்துக்கள் இருக்கின்றன. சுன்னத்துக்களை நாம் விட்டோம் என்றால் தொழுகை ஃபசாதாகாது, சஜ்ஜா சஹும் வாஜிபாகாது. அதே சமயம் சுன்னத்தை விட்டதனால் கிடைக்கின்ற அந்த பாக்கியங்களை நாம் இழக்க வேண்டிய நிலை உண்டாகும். வேண்டுமென்று நாம் சுன்னத்துக்களை விட்டோம் என்றால் அது பாவமாக ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. சுன்னத்துக்களை கடைபிடிக்கிற விஷயத்திலே நாம் அதீத கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுன்னத்துக்கள் மூலமாக நாம் இறை நெருக்கத்தையும் இறை பொருத்தத்தையும் பெற முடியும். ஃபர்லுகள் வாஜிபுகள் முழுமையாக நிறைவேற அந்த சுன்னத்துக்கள் வழிவகுக்கும். தொழுகையில் சற்றேறக்குறைய 51 சுன்னத்துக்கள் இருக்கின்றன. வாஜிபுகள் குறிப்பிட்ட அளவுக்கு, ஃபர்லுகள் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறது. ஆனால் சுன்னத்தான நடைமுறைகள் ஏராளம் தாராளம் இருக்கிறது. நாம் பல விஷயங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். தொழுகையிலே தவறாமல் சரியாக நாம் செய்து வருகிறோம். ஆனால் அது சுன்னத்துக்களா என்பதை அறியாமல் நாம் செய்கிறோம். அறிந்து கொண்டு செய்தோம் என்றால் அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அறியாமல் செய்ததன் காரணமாக அது குற்றம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அறிந்து கொண்டு செய்தோம் என்றால் அந்த சுன்னத்துக்களாருடைய அந்த மகிமை நமக்கு கிடைக்கும் அல்லவா. எடுத்த மாத்திரத்தில் தக்பீர் தஹ்ரீமா கட்டுகிற போது கைகளை நாம் காதுக்கு நேராக ஹிதா உதனை நேராக நம்முடைய அந்த கட்டை விரலை கொண்டு போய் நாம் சேர்க்கிறோமே, அது சுன்னத்தாக இருக்கிறது. பெண்களானால் அவர்கள் தங்களுடைய மன்கபுகளுக்கு நேராக, தோல் புஜங்களுக்கு நேராக அவர்கள் கைகளை உயர்த்துவார்கள். காதுகளுக்கு நேரே மேலே உயர்த்த வேண்டிய அவசியம் பெண்களுக்கு கிடையாது. அதற்கான காரணத்தை நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சுன்னத். பெண்களைப் போல நாம் சாதாரணமாக கைகளை உயர்த்தக்கூடாது. நாம் ஆண்கள். எனவே காதுக்கு நேராக நாம் அந்த விரலை கொண்டு போய் அந்த இயன்ற மட்டும் அந்த காது சோனையிலே நம்முடைய விரல் படுமாறு நாம், அப்போதான் நம்முடைய மனசில் ஒரு ஓர்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனோதானோ என்று நாம் தொழுகையினுடைய தொடக்கமே நன்றாக இருக்க வேண்டும். நாம் முறையாக நாம் செய்தோம் என்றால் தொழுகை முழுக்க நமக்கு ஒரு மன திருப்தி உண்டாகும். அப்படி நாம் கைகளை உயர்த்துகிற போது கைகளுடைய விரல்கள் விரித்தவாறு இருக்க வேண்டும். விரல்களை சேர்த்தவாறு கும்மியவாறு இருக்கக்கூடாது. இரண்டாவது சுன்னத். மூன்றாவது, முக்ததி பின்னாடி தொழக்கூடிய தாங்கள் இமாமுனுடைய அந்த தக்பீர் தஹ்ரீமாவோடு இணைந்தவாறு இருக்க வேண்டும். கூடிய மட்டிலும். சற்று தாமதமாக வருகிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் சஃப்புகளில் நாம் நின்று விட்டோம் என்றால் இமாம் தக்பீர் தஹ்ரீமா கட்டட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று தாமதிக்காமல் அவருடைய இந்த தக்பீர் எஹ்ராமோடு சேர்ந்து நாம் தக்பீர் தஹ்ரீமா கட்டுவது அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று தான் தொழுகையிலே நாம் நம்முடைய வலக்கரத்தை இடக்கரத்திலே தொப்புளுக்கு கீழே கட்டுகிறோமே, அது ஒரு சுன்னத். அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. நம்முடைய தகத்த சுரத்திகி வைப்பது. சிலர் அரபு நாடுகளுக்கு அங்கே இங்கே சென்று விட்டு நெஞ்சிலே கரம் பதிப்பார்கள். அதை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இதுதான் சுன்னத்தாக இருக்கிறது என்று நம்முடைய அதிகாரப்பூர்வமான கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய வலக்கரத்தை இடக்கரத்திலே அதனுடைய மேல் பகுதியிலே வளையமிட்டவாறு வைக்க வேண்டும். அதனுடைய 3 விரல்கள் இருக்கின்றனவே, கையினுடைய அந்த முன்பகுதியில் 3 விரல்கள் இருக்க வேண்டும். கட்டை விரலும் சிறுவிரலும் பிடித்தவாறு இருக்க வேண்டும். 3 விரல்கள் இடக்கையினுடைய மேல் பகுதியில் இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த பெருவிரலும் சிறுவிரலும் வளைந்தவாறு இருக்கிறது. இப்படி நாம் வளையமிட்டவாறு மணிக்கட்டிலே நாம் அவ்வாறு பதிக்கிற போது அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் பெண்மணிகளை பொறுத்தவரை அவர்கள் நெஞ்சிலே தங்களுடைய கரங்களை பதிப்பது,
அவர்கள் இப்படி வளையமிட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. வளையமிடாமலே கைகளை ஒரு கையோடு ஒரு கை வளையமிடாமலேயே அவர்கள் நெஞ்சிலே பதித்தாலே போதுமானது நாம் பார்க்கிறோம். இதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. தொழுகை தொடங்குகிறோம், தொடங்கி தக்பீர் தஹரீமா கட்டிய பின்பு நாம் தொழுகையை நாம் தொடங்குகிறோம், சனா ஓதுகிறோம், சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அவுது ஓதுகிறோம், கிராத்து ஓதுவதற்கு முன்னாலே அவுது ஓதுகிறோம், பிஸ்மில்லாவும் ஓதுகிறோம். பின் நாம் அல்ஹம்து சூரா நிறைவு செய்ததற்கு பின்னாலே மனசுக்குள்ளே ஆமீன் ஆமீன் சொல்லுகிறோமே, அதே போன்று நாம் தொழுகையிலே ருக்குவிலிருந்து எழும்போது ரப்பனா வலக்கல் ஹம்து என்று நாம் கூறுகிறோமே, இதெல்லாம் சுன்னத்துக்கள். இதெல்லாம் சுன்னத்துக்கள். ஆது ஓதுவது, பிஸ்மில்லா ஓதுவது மற்றும் ஆமீன் சொல்லுவது, ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்லுவது, இதெல்லாம் சுன்னத்துக்கள் மட்டுமல்ல, இதை மனசுக்குள் சொல்லுவது சுன்னத். அது ஒரு தனி சுன்னத்தாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுன்னத். மனசுக்குள்ளே நாம் ஆமீன் என்று உரத்த குரலில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில பைலாவி போன்ற பெரும்பெரும் கிதாபுகளில் யுஃபீபிஹா சௌத்தஹு என்ற ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, தங்களுடைய சத்தத்தை தாழ்த்தி கொள்வார்கள் என்று. எனவே சத்தம் வெளியே தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஓரிருவருந்து சத்தம் வெளியே வருகிறது, அதை அவர்கள் சுன்னத்து என்று நினைத்து கொள்ள, அதுதான் சுன்னத்து என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. மனசுக்குள்ளே சொல்வது அது சுன்னத்தாக இருக்கிறது. எனவே அதை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக நாம் தக்பீர் தஹரீமா கட்டுகிற போது சில பேர் இப்படியே தலையை அசைத்து கொண்டே கட்டுவார்கள், அதே ஒரு சுன்னத்து என்று. அவ்வாறு மின் கைரி தா என்றால் நாம் அப்படியே தலையை தாழ்த்தி கொண்டு அப்படி தக்பீர் கட்டுவது, அல்லது இப்படியே லேசாக அசைத்து கொண்டு கட்டுவது இல்லாமல் முறையாக நேராக நின்றவாறு நாம் தக்பீர் தஹரீமா கட்டுவது இருக்கிறதே, அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இமாம் தக்பீர் சொல்லி தக்பீர் கட்டுகிறார் அல்லவா, அந்த தக்பீரும் கூட ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம். சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று இமாம் கூறுகிறார் அல்லவா, நாம் தனியாக தொழுகிறபோது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல், அதுவும் கூட சுன்னத்தான ஒரு விஷயம். இப்போ தஃப்ரீதுல் கதமைனி ஃபில் கியாமி கதராஸ் அருபைய அசாபி, நாம் நிற்கின்ற போது கால்களை ஒரேடியாக விரிக்க வேண்டிய அவசியமில்லை. அது பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அந்த பக்கம் தெற்கே ஒரு கால், வடக்கே ஒரு கால் இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம் கால்களை விரிக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு சுன்னத்து என்னவென்று கேட்டால் 4 விரல் கட்டை அளவுக்கு, ஒரு சுமார் 4 விரல் கட்டை அளவுக்கு கால்களை விரித்தாலே போதுமானது. அப்படித்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். எனவே ஒரேடியாக கால்களை விரிக்க வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறு விரித்திருப்பதாக சொல்வது என்பது அது ஹதீஸிலே நன்கு விளங்காமல் சொல்வதாக இருக்கிறது. எனவே நாம் ஒரு சாதாரணமாகவே ஒரு நாகரிகமான ஒரு பண்பாடு என்ன என்று பார்த்தோம் என்றாலே புரியும். இதை நாம் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்படி சாதாரணமாக நாம் கால்களை விரித்து நின்றாலே போதுமானதாக இருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், நாம் இயன்ற மட்டும் அதை கடைபிடிக்க வேண்டும். ஃபஜ்ர் லொஹர் தொழுகையில் திவால முஃபஸ்ஸல் என்று குர்ஆனிலே இருக்கிறது. திவால முஃபஸ்ஸல்லே உள்ள சூறாக்களை ஓதுவது. அடுத்து அசர் இஷா தொழுகையில் அவுசாத்த முஃபஸ்ஸல் என்று இருக்கிறது, அவுசாத்த முஃபஸ்ஸல்ல உள்ள சூறாக்களை ஓதுவது. மக்ரிபிலே மட்டும் கிசார முஃபஸ்ஸல் என்று சூறாக்கள் இருக்கிறது, ஓதுவது சுன்னத். அது அல்லாமல் ஓதினால் குற்றம் அல்ல. அது என்ன, திவார முஃபஸ்ஸல் என்றால் என்ன, அவுசாத் முஃபஸ்ஸல் என்றால் என்ன, கிசார் முஃபஸ்ஸல் என்றால் என்ன? திவால் என்றால் தவீலா என்றால் சற்று கூடுதலான விஷயம் என்பது பொருளாகும். சூரத்துல் ஹுஜராத், குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத் 26ஆம் ஜுஸுவிலே தொடங்குகிற அந்த சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து அந்த 30வது ஜுஸுவிலே வஸ்ஸமாய் தாத்தில் புரூஜ் என்று தொடங்குகிறது அல்லவா, அந்த சூறா வரை உண்டான, அந்த சூறா வரை இடைப்பட்ட அந்த சூறாக்கள் திவால முஃபஸ்ஸல் என்று சொல்வார்கள். இந்த சூறாக்களை நாம் ஃபஜ்ரிலே ஓதுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதாவது சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து வஸ்ஸமாய் தாத்தில் புரூஜ், பின்பு வஸ்ஸமாய் தாத், இந்த சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து வஸ்ஸமாய் தாத்தில் புரூஜ் வரை ஃபஜ்ர் லொஹரிலே ஓதுவது சுன்னத். ஃபஜ்ர் லொஹரிலே ஓதுவது சுன்னத். இஷா அசர் இருக்கிறதல்லவா, இதில் அவுசாத்துல் முஃபஸ்ஸல். அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்றால் என்ன, வஸ்ஸமாய் தாத்தில் புரூஜிலிருந்து லம் யக்குன் வரை, சூரா அல் பையினா லம் யக்குன் வரை, வஸ்ஸமாய் தாத்தில் புரூஜிலிருந்து
லம் யக்குன் வரை உண்டான அந்த சூறாக்கள் இருக்கின்றனவே அதை நாம் அசரிலையும் இஷாவிலையும் ஓதுவது சிறப்பு வாய்ந்தது. பின்பு அந்த லம் யக்குன்லேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கிறது, அது மக்ரிபிலே ஓதுவது சுன்னத்து. கூடிய மட்டும் மக்ரிபிலே ஓதுவது. அதற்கு மேலே உள்ள மற்ற ஜுசுக்களில் உள்ள அந்த ஆயத்துக்களை அந்த சூறாக்களை எல்லாம் ஓத வேண்டாம் என்று சொல்லவில்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பின்னாடி தொழக்கூடியவருடைய முக்ததிகளுடைய நிலைமையை அனுசரித்து இந்த சூறாக்களை அதிகம் ஓதியிருக்கிறார் என்கிற காரணத்தினாலே அது சுன்னத்தாக இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. முஃபஸ்ஸல் என்றால் என்ன அர்த்தம்? துண்டு துண்டாக வருவது. சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து ஒவ்வொரு சூறாவும் சீக்கிரமாக முடிவடையும், முஃபஸ்ஸலாக இருக்கும், தப்சீலாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் முஃபஸ்ஸல் என்று கூறுகிறார். திவால முஃபஸ்ஸல், அவுசாத் முஃபஸ்ஸல், கிசார முஃபஸ்ஸல். கிசார் என்றால் மிகவும் சுருக்கமானது என்பது பொருளாகும். அவுசாத் என்றால் மீடியமானது என்பது பொருளாகும். திவால் என்றால் சற்று நீளமானது என்பது பொருளாகும். எனவே சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து வசமாய் ஆத்தில் புருஜ் வரை சற்று கூடுதலான சற்று நீளமான அத்தியாயங்களாக இருக்கிற காரணத்தினாலே திவால முஃபஸ்ஸல் என்றும், அதற்கு பின்பு லம் யக்குன் வரை மீடியமாக அந்த சூறாக்கள் அமைகிற காரணத்தினாலே அவுசாத் முஃபஸ்ஸல் என்றும், அதற்கு பின் மிகவும் சுருக்கமாக சூறாக்கள் முடிகிற காரணத்தினாலே கிசார முஃபஸ்ஸல் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு சுன்னத். இந்த சுன்னத்தை நம்முடைய முன்னோர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள், வளமைப்படுத்தியிருக்கிறார்கள், நாம் பார்த்திருக்கிறோம். நாம் ஒரேடியாக அந்த சுன்னத்துகளை விட்டுவிடக்கூடாது. இயன்ற மட்டும் நாம் இதெல்லாம் யாருக்கு என்று கேட்டால் ஊரிலேயே தங்கி தொழக்கூடியவர்களுக்கு மற்றும் வெளியூர்களுக்கு செல்லுகிற போது இந்த திவாலெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ சுருக்கமாக நல்ல முறையில் ஓத முடியுமோ எந்த சூறாக்கள் ஓதினாலும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான். முசாஃபிர்களுக்கு அப்படி. காரணம் முசாஃபிர்கள் இருக்கிறார்களே, பயணிகள் இருக்கிறார்களே, மிகவும் சுருக்கமான முறையில் நல்ல முறையில் தொழுது விட்டு அடுத்தடுத்த காரியங்களில் அடுத்தடுத்த பயணங்களில் ஈடுபடுவார்கள்ங்கிற காரணத்தினாலே இந்த சட்டம் முக்கியமுக்காக இருக்கிறது, ஊரில் தங்கியிருப்பவருக்காக இருக்கிறது என்று எடுத்துரைக்கப்படுகிறது. இது சில குறிப்பிட்ட சுன்னத்துக்கள். அடுத்து வேறு சில சுன்னத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் பார்ப்போம். இயன்று மட்டும் சுன்னத்துக்களை நம்முடைய தொழுகையிலே அமல்படுத்தி அதனுடைய நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.